ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 7/1/2019 கிழமை திங்கட்கிழமை. இன்றைய திதி பிரதமை திதி காலை 9:14 வரை உள்ளது. பின்பு திவிதிகை திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் 8:35 வரை உள்ளது. உத்திராட நட்சத்திரம் மரண யோகம், திருவோண நட்சத்திரம் அமிர்த யோகம். திங்கட்கிழமை 7:30 to 9 ராகுகாலம், 10:30 to 12 யமகண்டம், 1:30 to 3 குளிகை. இன்று மட்டிமை இருக்குது. புஷ்யா சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்றைய நாள் கொஞ்ச நேரம் இருக்குது அமாவாசை. ஆனால் இன்றைய நாள் முழுவதும் நாட்கள் ஆரம்பிக்கக்கூடிய தை மாதம் ஆரம்பக்கூடிய நாட்கள் புஷ்யா சுத்தம். சுபம் விளக்க. அதனால் சுப காரியங்கள் எதுவும் இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறது நன்று. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கொள்ள வேண்டும். உற்றாரிடத்தில் மதிப்பு உயரும். குழந்தைகளினால் உங்களுக்கு நன்மை உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனமுடன் இருப்பது நன்று. வழக்கமான செயல்களில் தடையது முடியாது. புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நலம். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். உயரதிடமும் நல்ல பேரை சம்பாதிப்பீர்கள். வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவாகவே இருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று கொஞ்ச நேரம் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டம நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நன்று. உணவு விஷயத்திலும் கவனம் தேவை. பணவரவு சுமார், செலவுகளும் பரவாயில்லை. தாய் தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. முகம் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதே நலம். வேண்டிய தசாதிபதிகள் சரிபார்த்து உதவி செய்வது நன்று. கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது. விட்டு கொடுத்து போவீர்கள். மகிழ்ச்சி பொங்கும். தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமுடன் இருப்பது நன்று. வியாபாரம் தொழில் நன்றாக நடக்கும். அரசு அதிகாரிகளுக்கு அனுகூலமான தினமே, நல்ல தினமே. மிதுன ராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருக்கு. எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் தேவை. தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையுடன் சிரத்தையுடன் கவனித்துக் கொள்வது நன்று. ஏன்னா மாத்துரு ஸ்தானத்துக்கு சனி பார்வை. பித்ரு ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் கொள்ள வேண்டும். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். பிறருக்கு உதவி செய்ய போய் விபத்தில் மாட்டிக்கொண்டோமே என்கிற நிலைமைகள் ஏற்படும். எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுதும் அளவாக பேசுவது நன்று. வீண் பிரச்சனை இருப்பது வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. தொழில் வியாபாரம் வழக்கமாக நடக்கும். புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நலம். லாபம் சுப லாபம், விரயம் சுப விரயம். வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். சுப விரயமாகவே இருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ராசியாதிபதி சப்தமஸ்தானத்தில். கணவன் மனைவி அந்யோன்யம் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. அனாவசிய பேச்சுக்கள் தவிர்ப்பது நன்று. பணவரவு சுமார். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். தாய் தந்தை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. உணவு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. எந்த ஒரு விஷயத்திலும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்று. சொந்த வாகனத்தில் இயக்கும் பொழுதோ சொந்த வாகனத்தில் செல்லும் பொழுதோ எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நலம். முன்னோடைய சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். தொழில் வியாபாரம் வழக்கமாக நடக்கும். சுப லாபங்களே ஏற்படும். வீண் விரயங்களும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும்
அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செய்வது நன்று. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பது ஆன்றோர் வாக்கு. அதனால் அவசரம் தவிர. பணவரவு சுமார், செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறது, சமாளிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் கொள்ள வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றுகிறாமல் யோசித்து நிதானித்து செய்வது நன்று. பண விஷயத்தில் மிக கவனம் தேவை. கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுதும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். புதிய முயற்சிகளுக்கு பலன் உண்டு. மிதமான நாளை. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் சற்று கவனம் கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சப்தமஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் இருப்பது மனைவி வழி உறவினால் உங்களுக்கு ஆதரவுகள் கிட்டும். திடீர் பணவரவுகளும் உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. பிரயாணத்தின் நன்மை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பிரயாணம் செய்யும் பொழுது மிக கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். பெண்களுக்கு உதவி செய்வதால் தங்கள் குலம் தலைத்து ஓங்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. சகோதரிகளுக்கு உதவி செய்வீர்கள். திடீர் மனவரவு உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பிரயாணத்தினால் நன்மை உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. பணவரவு பரவாயில்லை. செலவுகள் அதுக்கு ஏற்றமாக நடக்கும். சேமிப்புகளும் செய்து கொள்வீர்கள். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக கவனமுடன் இருப்பது நன்று. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று. மிதமான நாளை. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. யோகாவை மேற்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கை இருப்பது நன்று. பிரயாணத்தினால் நன்மை உண்டு. அரசு அனுகூலங்கள் உண்டு. நினைத்தது நிறைவேறும். பல வகையில் அனுகூலமாக இருக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, ராசிகள் சந்திர பகவான் சப்தமஸ்தானாதிபதியாக இருப்பது கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுது அளவாக பேசுவது நன்றது. இல்லைனால் பிணக்கு, அதாவது சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் தேவை. வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். செலவு தவிர்க்க முடியாது. அதுக்கு தகுந்த வரவும் உந்துவிடும். சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம். சகோதரர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரம் நன்றாக நடக்கும். தடையேதும் கிடையாது. புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நன்று. வேலை செய்யும் இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பணம் வரவு நன்றாக இருக்கிறது. சேமிப்புகள் செய்துகொள்வீர்கள். எடுத்தோம் கவிழ்ந்தோண்டுகிறாமல் யோசித்து நிதாந்து எந்த ஒரு வேலையும் செய்வது நன்று. பிறகு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கொண்டோமே என்று வருத்துவதற்கான நிலைகளும் ஏற்படும். பணவரவு நன்றாக உள்ளது. பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நலம். அதே மாதிரி தன்னுடைய சொந்த விஷயங்களை, குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நன்று. வழக்கமான தொழில் நன்றாக நடக்கும். வியாபாரம் நன்றாக நடக்கும். அரசு உணவுகளும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசினியர்களே, ராசியாதிபதி 9ஆம் இடத்தில் லட்சுமி யோகம், திடீர் யோகங்கள் உண்டு. பணவரவு உண்டு. நினைத்தது நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து நிதானத்தை செய்வீர்கள். தன் வார்த்தைக்கு மதிப்பு உயரும். அரசு அனுகூலங்கள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனமுடன் இருப்பது நன்று. நல்ல தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.